அம்மா, அன்பு அம்மா, அம்மா எந்த அம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கோடியா ஒரு தோட்டம் அமைத்தா, பிள்ளை கனியா என்னை படைத்தா, உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய் ஒன்றல்ல. நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. பொதுவா எல்லாருமே கடவுள் கிட்ட வேண்டும் போது நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நமக்கு என்னென்ன தேவையோ அதைத்தான் ஒரு பெரிய பட்டியலா கடவுள் கிட்ட வைப்போம். ஆனா ஒரு தாய் கடவுள் கிட்ட வேண்டும் போது மட்டும்தான் தன்னுடைய குழந்தைகளுடைய நலன் மட்டும்தான் அவளுடைய முதல் பிரார்த்தனையா இருக்கும். அதுதான் அந்த உறவுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி தனி ஆளா நின்று தன்னுடைய குழந்தைங்களுக்கு வளமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கிற அற்புதமான அம்மாக்களை தான் இந்த மேடையில இந்த அரங்கத்துல நாம சந்திச்சுட்டு வரோம். இன்னைக்கு நாம சந்திக்க போற அன்பான அம்மா திருமதி புவனேஸ்வரி. ஒரு தடவை நினைப்பேன் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் நினைப்பேன் சரி நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களை யாரு பாப்பா, பிள்ளைங்களையும் கொண்டு வருவோம்னு நினைப்பேன் மேடம். நான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன்னா காரணம் அவங்க மேடம். 9th வந்து ஸ்கூல் ஃபீஸ் 120 ரூபா கட்டணும். என்னால் அம்மாட்ட சொன்னேன், கட்ட முடியலை. ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அழுதுட்டு தூக்கு போட போனாங்க. 120 ரூபா இல்லாமல் அன்றைக்கி முடிவு பண்ண நான் படித்து பெரிய ஆள் ஆகணும். நான் 10வது வரைக்கும் படித்ததே வந்து அப்பா வருவாருன்னு மேம். அப்பா இறந்தது என்கிட்ட யாருமே சொல்லலை மேம். அம்மாட்ட மற்றவர்கிட்ட கேட்கல. நீ 10th படித்தது உங்கள் அப்பா வருவார், உங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்காருன்னு சொல்லுவாங்க மேம். அதனால தான் மேம் 10th நான் ஒவ்வொரு நாள் எண்ணி படித்தேன் மேம். 10th 9th பாதியில் தான் மேம் அப்பா இறந்ததேட்ட சொன்னாங்க. புவனேஸ்வரி மேடம், அழகான சிரிப்பு, குழந்தைங்களுக்கு நல்ல அழகான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல இருந்து வர நிறைவான சிரிப்பு. பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு MCA MBBS சூப்பர். இந்த தைரியம் எல்லாம் ஆனா எங்க இருந்து வந்தது அப்படின்றத கொஞ்சம் திரும்பி பார்த்து முதல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. நீங்க உங்க கணவரோட சேர்ந்து வாழ்ந்த வருடங்கள் எவ்வளவு இருக்குமா? ஒரு 10 வருடங்கள் இருக்குமா? எனக்கு வந்து 1890 மேரேஜ் மேடம். ஒரு 9-10 வருஷம். 2001 நவம்பர்ல இறந்துட்டாரு. பசங்களாம் வந்து ஒரு பையனுக்கு 8 வயசு, ஒரு பையனுக்கு 5 வயசு, ஒரு பையனுக்கு 12 வயசு. சின்ன பசங்க, ரொம்ப சின்ன பசங்க. அவர் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கைனா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டேன். நான் குடும்பம் அப்படின்னு தெரியாம நான் குடும்பம் பண்ணி 3 குழந்தைங்களுக்கும் தாய் ஆயிட்டேன். அது நான் அவர் இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமுமே இல்லை மேடம். நல்லா வச்சிருந்தாரு. அது மாதிரி வருமா கணவன் வந்து அமைகிறதுங்கிறது கஷ்டம். எனக்கு நல்ல கணவனா அமைஞ்சாரு. ஆனா கடவுளை எனக்கு கொடுத்து வைக்கல. நல்லா வச்சிருந்தாரு. திடீர்னு எங்களை விட்டு கூட்டுல இருந்து பறக்கிறது மாதிரி பறந்துட்டாரு. என்ன பண்ணிட்டு இருந்தாருமா? லைப்ரரி நூலகரா இருந்தாரு. நல்லா சம்பாதிச்சாரு, நல்லா இருந்தாரு. எந்த பழக்கமும் இல்லை. ஆனா அவருக்கு ஏன் அப்படி அந்த வியாதி ஏன் அப்படி அது புரியல எங்களுக்கு. கடைசி வரைக்கும் டாக்டர்களும் வந்து அவருக்கு என்ன செஞ்சது, என்ன சீக்கு அப்படின்னு கடைசி வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் அவர் இறந்து சடலத்தை எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன வியாதினே சொல்லவே இல்லை. கடைசியில டாக்டர் காலில் விழுந்து நாளுதேன், சார் எங்க வீட்டுக்காரருக்கு என்னதான் நோயின்னு சொல்லுங்க, ஏன்னா அடுத்து பசங்க 3 இருக்கானுங்க, அதுகளுக்கும் அது இருந்துடக்கூடாது அப்படின்னு கடைசி லாஸ்ட்லயாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னாரு. அப்புறம் தஞ்சாவூர்ல இருந்து இதெல்லாம் ரொம்ப திடீர்னு வந்தது அவருக்கு. ஆல்ரெடி அவர் முடியாம இருந்தாரு. என் பையன் வயிற்றுல 8 மாசம். அப்பதான் ஸ்டார்டிங் அவருக்கு முடியாம வந்தது. அதுல இருந்தே முடியலன்னு அதாவது நாங்க ஆஸ்பத்திரியில நிறைய செலவு பண்ணோம். அப்புறம் கடைசியில டாக்டர் வந்து என்னன்னு சொல்லவும் இல்லை எங்கள்கிட்ட. அப்போ சின்ன வயசுலயே பையனை டாக்டர் ஆக்கணும்னு அவருக்கு ஆசை. அவங்க அப்பா இருக்கும்போதே அவன் என்ன செய்வான் அப்படின்னு அந்த குச்சி எடுத்து இப்படி ஒடிச்சு ஊசி போடுறேன் அப்படின்னு சொல்லுவான். டம்ளர் மாதிரி கையில வச்சுக்கிட்டு இப்படி மாத்திரை கொடுக்குற மாதிரி பண்ணுவான். அப்படியெல்லாம் பண்ணுவான் பையன், நடுப்பையன்.
அதனால டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு எய்ம். டாக்டர் அதனால அதற்கான திட்டங்கள் எல்லாம் வச்சிருந்தாரு அவர். ஆமா, அது பசங்களை பிள்ளைங்க அப்படின்னா அதுங்களை அதட்ட கூட கூடாது. பிள்ளைங்கன்னா அவருக்கு உயிர் மேடம். ஒவ்வொரு குழந்தை வயித்துல இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு பேர் வைக்காரு அவரு. அதே மாதிரி பசங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் போறதுக்கு முன்னால கூட நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அவருக்கு என்ன வியாதின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், ஏன்னா 3 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பரம்பரை வியாதி ஏதாவது இருந்தாலும் அதுக்கு பாதுகாக்கணுமே அப்படின்னு அப்போ அதுதான் யோசிச்சிருக்கீங்க. யோசிச்சேன் மேடம். என்னுடைய சொந்த பந்தங்கள் ஒரு 15 நாளைக்கே என்னை திசை திருப்பிட்டாங்க. என்ன திசை திருப்பிட்டாங்கன்னா எப்படி சொல்றீங்க? அதாவது அது எப்படின்னா மேடம், கணவன் இறந்துட்டாங்க. ஒரு 30 நாள் வரைக்கும் 30 நாள் வரைக்குமாவது எங்களை பாதுகாத்து எங்களுக்குள்ள ஒரு நல்லது கெட்டதை செஞ்சு அதுக்கப்புறமாச்சும் எங்களை கொஞ்சம் தொல்லைப்படுத்தலாம்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் ஒரு கொடுமையான விஷயம் மேடம். இறந்த அன்னைக்கு நானும் என் பசங்க 4 பேர் தான் வீட்டுக்குள்ள படுத்திருந்தோம். இப்ப கூட யாரும் படுக்க கூட இல்ல, போயிட்டாங்க எல்லாரும். உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்தாங்க? எல்லாரும் இருக்காங்க, யாருக்குமே குறைச்சல் இல்ல. அவங்க கூட பிறந்தவங்களும் 4 பேர் அக்கா தங்கச்சி, 2 அண்ணன் தம்பி ஒருத்தர். என் கூட பிறந்தது 4 பேர் அக்கா தங்கச்சி, 2 பேர் அண்ணன் தம்பி. நிறைய பேர் இருக்காங்க. சொந்தத்துக்கு பஞ்சமே இல்ல, அவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா இருந்தும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. அப்புறம் எங்க 3 பிள்ளைங்களை வச்சு நிக்கிறீங்களே, ஏதாவது உதவி கேட்டுருவீங்களோன்ற பயம். என்ன நினைச்சாங்களோ அவ்வளவு இறந்ததுக்கு சம்பந்தம் இல்லாம அவ்வளவு கணக்கு காட்டினாங்க. அப்புறம் 15 நாள் முடிஞ்சு மேடம், 16ஆம் நாள் கணக்கு பார்த்தாங்க. அப்போ இந்த வரவு செலவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 116 ரூபாய் எவ்வளவுதான் மிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்ப நான் சொன்னேன் மேடம், இங்க வாங்கண்ணா, தயவு செய்து நீங்க அவங்கள்ட்ட கணக்கு கேட்காதீங்க, இது ஏதாவது விடுதல் இருக்கான்னு அவங்கள்ட்ட கேளுங்க. ஏன்னா என் பசங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. நான் மாண்டே முனியத்துல நான் உயிரோட இருந்து பசங்களை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து நான் நிலைநிறுத்திட்டேன் அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கு நான் நல்ல ஒரு தாயா இருந்துருவேன். சப்போஸ் எதிர்பாராத சூழ்நிலையில எனக்கு ஒண்ணு ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்காக உங்க அப்பாவுக்காக நாங்க இவ்வளவு செலவு பண்ணோம்னு என் பசங்க கிட்டயாவது சொல்லிடக்கூடாது அப்படின்னு நான் அதுல கொஞ்சம் உறுதியா இருந்தேன் மேடம். அவர் இருந்த வரைக்கும் வேற எதுவும் வெளியில கடன் எல்லாம் எதுவும் இல்ல இல்லையா? அப்படி ஒண்ணும் பெருசாலாம் இல்ல, ஏதோ இருந்தது. 2வது அவர் சாகும்போது வீடு இல்லை எங்களுக்கு. வீட்டை மூத்தவங்க வீடு எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு சும்மா பங்கு இடம் மட்டும்தான் ஒதுக்கி கொடுத்தாங்க. அதனால சும்மா நாங்க மண்சவர் வச்சு கட்டியிருந்தோம். அப்புறம் அது கிறங்கும் சரியில்லை அப்படின்னோன்னா அந்த வீட்டை உடைச்சிட்டோம். அப்புறம் ஒரு சும்மா கீத்து வச்சு கட்டியிருந்தோம் மேடம். அதுல எனக்கு என்ன மேடம் ஒரு கொடுமை அப்படின்னா, என் பசங்க சொந்த பந்தம் அப்படிங்கிற ஒரு அம்மா வீடு, ஒரு அம்மாச்சி வீடு, ஒரு மாமா வீடு, ஒரு அத்தை வீடு அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அம்மாவுக்கு நம்ம தான் புள்ளங்கிற மாதிரி என் பசங்க வளர்ந்தானுங்க. ஆனா என் சொந்த பந்தத்துல ஒண்ணு மட்டும் சொன்னாங்க மேடம், நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க, ஆனா பிள்ளைங்க முன்னையும் கூட்டிட்டு போயிரு. நான் ஏன் சொல்றாங்க அப்படின்னு புரியல எனக்கு. நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், நமக்கு தான் 3 பசங்க இருக்கானுங்களே, நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சன ஒழிஞ்சு அவங்க அதை ஒரு இதா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்பெல்லாம். அதனால உறவுக்காரங்க மொத்தத்துல உங்களுக்கு எந்த விதத்துலயும் உதவியா இல்ல? யாருமே எங்களுக்கு எதுவுமே இல்ல மேடம். வேற உங்களுக்கு அதிகமா பழக்கம் இல்லாத வேற யாராவது? அடுத்த மனுஷங்க உதவிதான். இப்ப இங்க வந்திருக்கவங்கல்ல உறவுன்னு சொல்லிக்கிற 3 பேர் வந்திருக்காங்க. பாக்கி இருக்கவங்க எல்லாருமே அதர் கேஸ்ட் தான். எனக்கு பழக்கம் எங்க சத்துணவு சங்கத்துல உள்ள தலைவர்கள் இவங்கதான் வந்திருக்காங்க இன்னைக்கு எனக்கு. அப்ப இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம், எனக்கு யாரும் நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளம் கொண்டவங்க நிச்சயமா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு கண்டிப்பா எனக்கு எந்த குறையும் இல்ல. அதுல குறிப்பா யாராவது இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, இவங்க இல்லன்னா நான் இல்ல அப்படின்ற மாதிரி? அது மாதிரி இந்த அக்கா செல்வி அக்கா இருக்காங்க மேடம். அவங்க சின்ன பிள்ளையிலே அவங்க வீடு பக்கம், அவங்க வீட்டு வழியா தான் ஸ்கூலுக்கு போவேன் வருவேன். அதுல நல்ல பழக்கம் எனக்கு, அதனால எனக்கு நல்லா தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு சின்ன ஒரு இதா இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் சொல்லி அழுவேன், அக்கா இது மாதிரிக்கா அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா நிறைய தடவை சூசைட் பண்ணிக்கிற போனேன் நான். ஒரு தடவை நினைப்பேன் நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் நினைப்பேன் சரி நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களை யாரு பாப்பா, பிள்ளைங்களையும் கொண்டுருவோம்னு நினைப்பேன் மேடம். நான் என்னால முடியல, கொள்றதுக்கு மனசு வரல. அது மாதிரி அவங்கள்ட்ட போய் சொல்லி அழுவேன், இது மாதிரிக்கா அப்படின்னு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நீ பொம்பளையா, நீ இப்படி எல்லாம் இருக்கலாமா, நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் உனக்கு, நாங்க இருக்கிறோம், நீங்க கவலைப்படாத. அப்படி சொல்றதுக்கு ஆளுங்க இருந்தாங்க கண்டிப்பா. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னா காரணம் அவங்கதான் மேடம். அவங்களோட நான் பிறக்கல, அவ்வளவுதான்.
நாங்க அங்கன்வாடி பணியாளர் எல்லாம் ஒண்ணா வேலை பார்த்தோம் மேடம். நாங்க 4-5 பேருமே அவளுக்கு என்கரேஜ் பண்ணி ஏதாவது இதுக்கு கவலைப்படாத, எதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம், ஊர் அதை சொல்லுது இதை சொல்லுதுன்னு நீ கவலையே படாதுன்னு என்கரேஜ் பண்ணுவோம். எங்களால முடிஞ்ச உதவியை செய்வோம். பசங்களை பார்த்துக்கடி, உனக்கு 3 குழந்தை தான் 3 சொத்து. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் பிள்ளையே நம்ம சொல்றதை கேட்கிற குழந்தைகளா இருந்தா நம்ம எப்பவுமே உயர்ந்துருவோம். அந்த வகையில அந்த 3 குழந்தையுமே அவளுக்கு 3 சொத்து, 3 தங்க புதையல் தான் சொல்லணும். இல்ல இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மன தைரியத்துக்கு உங்களுக்கு கூட ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. வேற விதமான பண உதவி அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப உதவி டயத்துகள்ல பண்ணிருக்காங்க வந்து அப்படிங்கிற பண மாதிரி ஏதாவது உதவிக்கெல்லாம் வேலை இல்லை மேடம். ஏதோ எனக்கு வந்த வருமானம், பிள்ளைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுங்க. எனக்கு வந்த வருமானத்தை வச்சு சாப்பாடு கொடுக்குற பண்ண அது எனக்கு ஒரு இதா தெரியல, கஷ்டங்கிறது தெரியல. அது ரெண்டாவது பசங்களுடைய அது வந்து அதுகளுடைய ஸ்கூலுக்கு போனாக்க நல்ல பையன் உங்க பையன், உண்மையாலுமே உங்க வயித்துல பிறந்ததுக்கு கொடுத்து வைக்கணும் அப்படிங்கும்போது அந்த கஷ்டங்கள்லாம் எங்கனே போயிடும் எனக்கு. அப்புறம் நானா நினைச்சு பார்த்தேன் மேடம், சே எதுக்காக நம்மள எங்க வீட்டுக்காரர் சாகிறதுக்கு முன்னாடி பல தடவை முடியாம இருந்தாலே அந்த வார்த்தையை அவர் சொல்லுவாரு, நீ ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற, எனக்கு ஆயுஸ் கம்மி தான், ஏதோ உன் விதின்னு நினைச்சுக்க, ஆனா நான் செத்து நீ இருந்தா கண்டிப்பா நான் மேல பசங்களை கொண்டுட்டு வந்துருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ செத்து நான் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா 3 பிள்ளைங்களும் ரோட்ல போயிரும், எனக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கு, நீ வளர்த்துருவேங்கிற இது இருக்கு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு மேடம். அது உங்க மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, அது புரியுது. பட் ஏன் நீங்க இல்லாம அவரால வளர்க்க முடியும்ன்ற நம்பிக்கை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல, வர்ற பொண்ணு வச்சுக்குவாங்களா 3 பசங்களையும்? இந்த ஆம்பளாளுக்கு மனைவி இறந்துட்டா உடனே கல்யாணம், அதே பொண்ணுனா அவ எப்படியாவது வளர்த்துருவா, அதானே சொல்லுவாங்க உலகத்துல. அதெல்லாம் நினைச்சு அப்புறம் இவங்கெல்லாம் கொடுத்த ஒரு தைரியத்துல அதுக்கப்புறம் நானா நினைச்சு இன்னைக்கு இங்க வந்தவங்களை தவிர வேற யாருக்காவது நிறைய நன்றி பேர் சொல்ல நினைக்கிறீங்களா? நிறைய பேர் செஞ்சிருக்காங்க பக்கத்துல. யாராவது ஒருத்தருக்கு சொல்லணும் நன்றினா யாருக்கு சொல்லுவீங்க? என் பையங்க மேடம் ஆரம்பத்துல நான் இது பண்ணி வளர்த்து அவங்க வந்து நல்ல ஒரு இதுக்கு வந்து காலேஜ் வரைக்கும் போயிட்டு மேல் படிப்பு அப்படின்னு போகும்போது எங்க குடும்பத்துல எல்லாருமே வேலை பாக்குறாங்க. அவங்க யாருமே நம்ம தங்கச்சி வீட்டு பிள்ளை இது மாதிரி நல்ல மார்க் வாங்கியிருக்கு, இது மாதிரி MBBS சீட்டு கிடைச்சிருக்கு, இது மாதிரி ஒரு MCA சீட்டு கிடையாது, எல்லாம் ஃப்ரீ சீட்டு, என் பசங்க எல்லாமே மெரிட் சீட்டு தான் எல்லாமே. அப்படிங்கும் போது அந்த பிள்ளைக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு யாருமே நினைக்கல மேடம். அந்த தருவாயில முருகேசன் அப்படிங்கிற ஒருத்தரை நான் பார்த்தேன். மாதிரி என் பசங்களை வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, இது மாதிரி கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கும்போது. அதுக்கு முன்னால உங்களுக்கு தெரியாதா அவர்? அதுக்கு முன்னாடி தெரியாது மேடம். அப்படிங்கும்போது அவர் சரிம்மா நாங்க வந்து கொண்டு சேர்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி எல்லாம் பண்ணி என் பையனை கொண்டு தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்தது, கோபிச்செட்டிப்பாளையத்துல கொண்டு முத பையனை சேர்த்தது, இது எல்லாமே அவங்க 2 பேரும் தான் மேடம். அவங்க 2 பெரிய உதவி இல்லையா அது? அததான் மேடம் சொல்றேன். அதாவது ஒரு தாய் பெத்து வளர்த்து பெருமைப்படுத்துறதெல்லாம் பெருசு கிடையாது. ஆனா அந்த கரெக்டான டயத்துல கரெக்டான நேரத்துல உதவி பண்ணாங்க. எந்த பலனையும் எதிர்பார்க்காம அவங்க 2 பேரும் செஞ்சாங்க. அவங்களுக்கு எங்க ஆயுள் ஃபுல்லா நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வருவீங்கன்னு நினைச்சு அவங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசியிருந்தா கூட அது வேற மாதிரி. நீங்க இந்த அரங்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க வந்து சொன்னாங்க வந்து மத்தவங்க யாருமே கூட பிறந்தவங்க யாருமே செய்யாத போது அவர் செஞ்ச அந்த உதவி மட்டும்தான் நான் ஆயுள் முழுக்க அதை நினைச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எப்படி இந்த மாதிரி வந்து ரொம்ப அறிமுகம் இல்லாதவங்களுக்கு ஒரு பிரதிபலன் பார்க்காம இந்த மாதிரி செய்யற உதவி உங்களுக்கு எல்லாம் எப்படி வருது? அந்த அவங்க வீட்டுக்காரர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவரு கட்சி ரீதியா எங்கள்கிட்ட அதிகமா பழக்கம் உள்ளவர். ஒரு இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு அவருடைய இது எனக்கு அந்த இது அப்படியே விட்டு போச்சு. அப்படியே திடீர்னு யதார்த்தமா ஒரு நாள் கோயில்ல பார்த்தப்ப அப்ப ஏன் பாஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அது கோயில் என் வீட்டுக்கு எதிர்க்க. அந்த நேரத்துல பார்க்கும்போது சொன்ன உடனே சரின்ட்டு அவர் என் மச்சான் அவர் மேல இருக்கவர். அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 50 பையங்களுக்காவது இதுதான் அவருடைய சேவையை. ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒரு 2 மாதம் வீட்டுல இருக்க மாட்டார். அதனால அவரை போய் நான் நாடினதுக்கு அப்புறம் தான் இந்த விவரத்தை கேட்டு அவரை பிடிச்சி இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். படிச்சு முடிச்சு மார்க் வாங்கின அப்புறம் அப்பதான் நீங்க பாத்திருக்கீங்க. அதுக்கு முன்னால அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும்? அது எனக்கு தெரியாது. என்ன சொல்ல விரும்புறீங்கம்மா சார் கிட்ட? அதான் சார் மேடம் நாங்க கடைசி வரைக்கும் நன்றி கடமைப்பட்டு இருக்கோம். அவங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே அவங்க சார்பா உங்களுக்கு
கண்டிப்பா எங்களுடைய நன்றி எல்லாமே சொல்றோம். அவர்தான் அதுக்குடைய முழு காரணமா இருக்காரு. இன்னைக்கு ஒரு அவருடைய சர்வீஸ் இல்ல கிட்டத்தட்ட ஒரு 500 சரியான பேருக்காவது பண்ணிருப்பாரு. சரியான தருணத்துல, அதாவது மெடிக்கல் தஞ்சாவூர் இதுக்கு மெட்ராஸ் போகணும், மெட்ராஸ் வரணும் கவுன்சிலிங்க்கு. அது என்னன்னு எனக்கு தெரியாது. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு மூத்த பையனை கூட்டிட்டு போயிருக்கோம். காலைல 9:30 மணிக்கெல்லாம் 10 மணிக்கு நாங்க அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க 9:30க்கெல்லாம் என்ட்ரி ஆயிட்டாங்க போய். அங்க போய் ஆனா எங்களுக்கு அட்மிஷன் போடல. 4 மணி ஆயிடுச்சு அட்மிஷன் போடுறதுக்கு. அப்புறம் 4 மணிக்கு அப்புறம் என் பையனை அட்மிஷன் போகல அந்த பிரின்சிபல் அட்மிஷன் போட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னாக்கா, புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தளவுல குட் அப்படின்னு எழுதுவோம்ல அந்த டிசில, அதுல வந்து திருப்திகரமாக அப்படின்னு ஒரு வேர்டு அதுல எழுதிட்டாங்க. அப்படிதான் எழுதுவாங்களாம். காலேஜ்ல வந்து இது கொடுக்கும்போது அப்படிதான் எழுதுவாங்களாம். அதனால உங்க பையனுக்கு வந்து இப்படி எழுதி இருக்கிறதுனால அது என்னன்னே எங்களுக்கு தெரியல, உங்க பையன் எப்படின்னே எங்களுக்கு தெரியல, அதனால அட்மிஷன் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அதாகி சோர்ந்து உக்காந்துட்டேன். ஏன்னா காலைல 9:30க்கு நாங்க போனோம், 4 மணி வரைக்கும் அட்மிஷன் போடல. சரி என்ன போடுவாங்களா போட மாட்டாங்களா, நம்ம பிள்ளைய படிக்க வைக்க முடியாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அப்ப இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, என்னம்மா இதுக்கு போய் இது பண்ற, இது ஒரு சாதாரண மேட்ரு, கொஞ்ச நேரம் பொறு அப்படின்னு சொல்லி போன் அடிச்சாரு. யாருக்கு பேசினாரு என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒரு 5 நிமிஷத்துல அந்த பிரின்சிபால் இந்த பிரின்சிபால்கிட்ட பேசினாரு. அந்த பையனை உடனே அட்மிஷன் போடுங்க, எங்க மாவட்டத்துல அப்படிதான் நாங்க எழுதி கொடுப்போம், அதை வந்து நீங்க வந்து அந்த பையனுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம்னாலும் நான் பொறுப்பு, நான் அடுத்த செகண்ட் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு அந்த பிரின்சிபால்கிட்ட பேசினாப்ல. உடனே இவர் காலில் விழுகணும் போல எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த செயலை யாரு மேடம் பண்ண முடியும், யாருக்கு முடியும் அந்த இதை? நான் மட்டும் போயிருந்தேன்னா என்ன செஞ்சிருப்பேன், அழுதுட்டு கூட்டிட்டு வந்திருப்பேன். திருப்பி இங்க வந்து பார்த்து அது சின்ன திட்டமா? அது மாதிரி அந்த ஹெல்ப்புங்கிறது சாதாரண அவங்க சார்பா நாங்க எல்லாருமே நன்றி சொல்ல விரும்புறோம். ஏன்னா அவங்கள மாதிரி மனிதர்கள் அந்த சின்ன சின்ன அவங்க சொன்ன மாதிரி அந்த நேரத்துல அந்த செய்யற அந்த உதவினால அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எல்லாத்துலயுமே இன்னைக்கு எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் எல்லாருக்குமே வந்து இன்னும் மனிதம் மேலும் இந்த வாழ்க்கை மேலும் இருக்கிற நம்பிக்கை வந்து போகாம இருக்கு. மறு வருஷம் போன மேடம், மறு வருஷம் திருப்பி ஹாஸ்டல், பிரைவேட் ஹாஸ்டல்ல வந்து 2வது வருஷம் எந்த பசங்களையும் படிக்காதுங்களாம். 1 இயர் தானே படிக்குங்க, மறு வருஷம் வெளியில போயிருங்களாம். மறு வருஷமே என் பையனை கொண்டு அங்கேயே அட்மிஷன் போட்டோம். அப்ப அந்த உங்க கிளாஸ் டீச்சர் தான் வார்டனு. அப்ப பையன் இப்படி 2வது வருஷம் கொண்டா சேர்க்கிறீங்களே, இதுலயே உங்க பையனை பத்தி தெரிய வேண்டாமா, இப்படி ஒரு புள்ள பிறக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு அட்மிஷன் போட மாட்டேன்னு சொன்னவங்க அடுத்து அந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த பெருமை எனக்கு அது போதும் மேடம். சார் உங்களை பத்தி தான் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. இதே ஒரு உங்க வீட்டுல கூட இருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கு எங்க அட்மிஷன் வாங்கி கொடுக்க, நம்மால ஆனா நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா மேடம், படிப்பு சம்பந்தமா யாரு வந்து கேட்டாலும் எங்க பகுதியில் உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நானே போய் வாங்கிட்டு வந்து நானே புள்ள பண்ணி அதை அதை வந்து போஸ்டல் பண்ணி திருப்பி அவங்க எந்த காலேஜுங்கிறத சூஸ் பண்ணி அந்த காலேஜ்ல கல்லூரியில் கொண்டு அந்த ஸ்டூடெண்ட்டை கொண்டு சேர்த்து விட்டு தான் அவர் இது ஒரு சேவையாவே பண்ணி பொது சேவை மாதிரி செஞ்சு. நன்றி நன்றி. அது மாதிரி அப்புறம் பையன் 10th நல்ல மார்க், 469 மார்க் வாங்கினான். அப்புறம் அவங்க வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களே படிக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டத்துக்கு 10 பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல வேணா 3வது இடத்துல தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களே எல்லா செலவும் பண்ணி பட்டுக்கோட்டை லாரல்ல கொண்டு சேர்த்து அவங்களே படிக்க வச்சாங்க 2 வருஷம். அப்ப கொண்டு அட்மிஷன் போடுற அன்னைக்கே அவர் பிரின்சிபால் உங்க பையன் டாக்டர் அப்படின்னு சொல்லிதான் என்கிட்ட சேர்த்தாரு. அப்பவுமே தங்களால முடியாததெல்லாம் ஃபீஸா கொண்டு கட்டி கியூல நின்னு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய மகன்களுடைய படிப்பெல்லாம் ஒரு பெரிய பாடமா இருக்கு. அவங்கள கூப்பிடலாம், இப்ப வாங்கம்மா. சமயத்துல பார்த்தா 3 பேரும் கிட்டத்தட்ட ஒத்த வயசுல இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்க. யாரு மூத்தவர் இதுல? நீங்க. ஓகே. சோ நீங்க தான் எம்சிஏ படிச்சவரா? படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. நீங்க எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கீங்க. நீமா? +2 படிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன அடுத்தது? பிஎல் பண்ணு. பிஎட்டா? பிஎல் பண்ணணுமா மேடம்? பிஎல். ஓகே ஓகே. அடுத்தது குடும்பத்துல ஒரு வக்கீலா? சபாஷ். ஓகே. உங்க பேரெல்லாம் சொல்லுங்கம்மா முதல்ல. அறிவழகன். அறிவழகன். வேலழகன்.
வேலழகன், முகிலழகன். 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 ஆஹாஹா, அருமையான தமிழ் பெயர்கள். இதுதான் உங்களுடைய கணவர் பிறக்கறதுக்கு முன்னாலே யோசிச்சு யோசிச்சு வச்ச பெயர்களா? உங்களுக்கு எல்லாம் அப்பாவோட இருந்த காலங்கள்லாம் ஞாபகத்துல இருக்காமா? எனக்கு இருக்கும், தம்பி 2 பேருக்கு இருக்காது. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சு எக்ஸாம் லீவ்ல இறந்தாரு. அவ்வளோதான் அவங்கள ஒரு டைம் அவரை சைக்கிளில் ஓட்டிட்டு போயிருந்திருக்கேன், சைக்கிளில் வச்சு ஓட்டு போயிருக்கேன். அப்புறம் அது லாஸ்ட் தீபாவளிக்கு ட்ரெஸ் கொண்ட அளவு கொடுக்கறதுக்காண்டி கொண்ட அளவெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா அதை போடல. ஆனா அப்பாவை மிஸ் பண்ணாதபடி அம்மா உங்களுக்கு தனி ஆளா இருந்து ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? எப்படி நீங்க நான் இப்பதான் அம்மா கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், அதாவது அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு அம்மா இருக்கிற கொஞ்சம் சம்பளத்துல எப்படியோ உங்களை ஆளாக்குறாங்க, அதை தாண்டி இவ்வளவு அழகான படிப்பு படிச்சு இவ்வளவு ஜம்முன்னு மார்க் வாங்கியிருக்கீங்களே, இதெல்லாம் எப்படி? அது ஒரு வெறி மேம். வெரி. நான் 5th ஸ்டாண்டர்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு படிச்சுட்டு அப்பாவுக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் பெரியப்பா வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தோம். நைட்டு எல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு ஏன்னு தெரியாது. நான் தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு சின்னப்பா 5ஆவது படிச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ ஒரு வண்டி வந்தது. நம்ம வீட்டில் நிறையா பேர் இருந்தாங்க. அப்பா எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ நினச்சா எனக்கு அழுக வருது. எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு நான் விளாண்டுட்டு இருந்தேன், சிரிச்சு பசங்களோட விளாண்டுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரில அப்பா இறந்துட்டாருன்னு. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கையில் ஒரு பெற்றோர் மீட்டிங் நடந்தது ஸ்கூலில். அப்போ நான் அம்மாகிட்ட போய் சொன்னேன், இன்னைக்கு பெற்றோர்லாம் வர்றாங்க, எல்லா பேரண்ட்ஸும் வருவாங்க. நான் யதார்த்தமாக சொல்லிட்டேன், அப்பாவும் அம்மாவும் வர சொன்னாங்க, நீங்களும் வந்துருங்க அப்படிங்க. அப்போ அம்மா அழுதாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் எனக்கு அப்பா இல்லைன்னு. அப்போதான் அம்மா அழுதுட்டு சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டாரு, இல்லை நீங்கள் படிக்காமல் போயிடக்கூடாது, நல்லா படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு நான் எடுத்தேன், கண்டிப்பாக படிக்கணும். எனக்கு நிறையா ப்ராப்ளம். 9th ஸ்கூல் ஃபீஸ் 120 ரூபா கட்டணும். என்னால் அம்மாட்ட சொன்னேன், கட்ட முடியலை. ஒரு வாரம் தள்ளி போயிடுச்சு. ஸ்கூல்லேருந்து அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அழுதுட்டு தூக்கு போட போனாங்க 120 ரூபா இல்லாமல். அதுக்காக படித்தேன். நான் இதான் படிப்பேன் போனாங்கன்னு சொல்றீங்களே, எப்படி என்ன நீங்க பார்த்து தடுத்து நிறுத்துறீங்க? எனக்கு தெரியாது, அழுதுட்டு இருந்தாங்க. திடீர்னு பக்கத்தில் உள்ளவங்களாம் கதவை திறந்து திட்டிட்டு இருந்தாங்க. அப்போதான் தெரியும் அவங்க தூக்கு போட போயிருக்காங்க. சீலையை மேலே கட்டி அன்னைக்கு முடிவு பண்ணது, நான் படிச்சு பெரிய ஆள் ஆகணும். அவன் +2 முடித்தேன். +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு தெரியல. அப்போதான் நம்ம ஃபேமிலியே படித்தவர். அவர் இருந்திருந்தா பிரச்சனை இல்லை, அவர் இல்லாமல் காலேஜ் எப்படி போய் ஜாயின் பண்ணுறது தெரியாமல் அப்ளிகேஷன் எப்படி வாங்குறதுன்னு தெரில, அம்மாவுக்கும் தெரியாது. அப்புறம் நானே தான் போய் அப்ளிகேஷன் வாங்கினேன். ஃபுல்லப் பண்ண தெரில அப்ளிகேஷனு. அப்புறம் ஒருத்தர் ஃபுல்லப் பண்ணி கொடுத்தாரு. அப்ளிகேஷன் கொண்டு போய் போட்டதும் நான் தான். கவுன்சிலிங் நான் மட்டும்தான் போனேன். எப்படி எனக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுன்னு தெரியாது. அட்டன் பண்ணி அம்மா எனக்கு சீட் கிடச்சிருச்சு, வாங்கம்மான்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் தான் அம்மா வந்தாங்க. அன்னைக்கு அட்மிஷன் போட 3000 ரூபா காசு இல்லை, கவர்மெண்ட் காலேஜ் தான். அப்புறம் பிசிஏ அங்கே படித்தேன். பிசிஏ 3 வருஷம் படித்தேன். 3 வருஷம் எந்த அரியரும் வைக்கல, எதுவும் வைக்கல, படித்தேன். படித்து முடிச்சுட்டு எம்சிஏ நான் யாரையும் கேட்க முடியாது, எனக்கு யாரும் இல்லை. எப்படி எம்சிஏ பண்ணுறது எப்படின்னு தெரியல. டான்செட் எக்ஸாம் எழுதணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என் கிளாஸ் பசங்க எல்லாம் அப்ளை பண்ணல, எனக்கு சேர்ந்து அப்ளை பண்ணானுங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கும் சேர்ந்து அப்ளை பண்ணாங்களா? எனக்கு அப்ளை பண்ணதே என் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாது அப்ளை பண்ணதை. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னானுங்க எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு. என்ன எக்ஸாம்? எம்சிஏக்கு டான்செட் அப்ளை பண்ணியாச்சு வாடான்னு சொன்னாங்க. அதில் எனக்கு தாமோதரன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், அறந்தாங்கி. அந்த ராஜாஸ் காலேஜை பொறுத்தவரை எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருந்தது தாமோதரன் தான். அம்மா வீட்டுக்கு வருவேன், ஹாஸ்டலில் தான் இருந்தேன். வாரம் ஒரு டைம் வீட்டுக்கு வருவேன். 100 ரூபா கொடுத்து விடுவாங்க எனக்கு. 6 நாள் இருக்கணும் கவர்மெண்ட் ஹாஸ்டலு. 100 ரூபா ஃபஸ்ட் பேருக்கே 30 ரூபா சரியாக போயிட்டு வர. 70 ரூபா தான் கையில் இருக்கும். அப்போ எனக்கு இங்கே பண உதவி பண்ணது எல்லாம் பண்ணது தாமோதரன், உங்களுடைய ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு. அவன் இப்போ சிங்கப்பூரில் இருக்கான். எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவன். அவன் தான் எனக்கு அப்ளிகேஷன் ஃபுல்லாக போட்டது டான்செட்டுக்கு.
நீங்க எதனால போடல அப்ளிகேஷன்? வேண்டாம் மேல படிச்சா அம்மா கஷ்டம்ன்றதுனாலயா? நான் ஜாபுக்கு போகிற ஐடியாவில் தான் இருந்தேன். நான் பிசிஏ முடிச்சோன்னே என்ன நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி நான் ஜாபுக்கு போகிறேன்னு. அதில் ஒன்று என்னன்னா, எனக்கு ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த டேட் தான் எனக்கு எம்சிஏ கவுன்சிலிங் டேட். அப்ப அம்மா என்ன சொன்னாங்க? அம்மாவுடைய கருத்து என்னவா இருந்தது? நான் இல்ல நீ இப்ப வேலைக்கு போனா கொஞ்சம் உதவியா இருக்குமே, தம்பிங்க வேற படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல மேல நான் படின்னு அதைத்தான் சொன்னேன். நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு ஜாப் இருக்கு, நான் வேலைக்கு போயிட்டு அப்புறம் படிச்சுக்கிறேன், கொஞ்சம் வருஷம் வேலை பார்க்குறேன், அப்புறம் என்னால் படிக்க முடியும், நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் வேலைக்கு போகிறேன்னு ஒரே அடமா இருந்தேன். ஆனால் அம்மா அன்னைக்கு அழுதுட்டு சொன்னாங்க, என் மகன் இப்போ வேலைக்கு போவேண்ணா, நீ எம்சிஏ படி, உன் பேருக்கு பின்னாடி மாஸ்டர் டிகிரி இருக்கணும் அப்படின்னாங்க. அதனால தான் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு எம்சிஏ கவுன்சிலிங் போனேன். அது எப்படிமா அந்த முடிவு அந்த நேரத்துல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு இல்லையா? ஏன்னா தம்பிங்க இருக்காங்க, பிசிஏன்றது ஓரளவு நல்ல படிப்பு தான், போறோம்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இல்லை மேடம், எனக்கு ஒரு வெறித்தனம் மேடம். பிள்ளைங்க வந்து சம்பாதிக்கணுங்கிற எய்ம் எனக்கு இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவுடைய வாக்கு அது. பிள்ளைங்க பக்கத்துல ஒரு நல்ல ஒரு நேம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது. ரெண்டாவது ஒரு பிள்ளைய முழுமையா வளர்த்து விடுறதுதான் தாயினுடைய உங்களுடைய கடமை. நோக்கம் மேடம் வந்து உயர்தரமான கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டுக்கு ஹை லெவல்ல உள்ளது, அதாவது சிவில் சர்வீஸ் கமிஷன் சொல்றாங்க இல்லையா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இது மெடிக்கல் எம்பிபிஎஸ் அந்த மாதிரி உயர்ந்த பதவியில போகணுங்கிற நோக்கம் அப்படி அவங்களுக்கு. ஒரு பக்கம் சார்ல ஐடியா கேட்டேன். அப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிசிஏங்கிறது வந்து ஒரு முழுமையான படிப்பு கிடையாது, எம்சிஏ முடிச்சா நல்ல வேல்வு, நல்ல பையன் சம்பாதிப்பான், அதுக்கப்புறம் அவன் எம்ஏ அவன் என்ன வேணாலும் அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நானும் அவனுடைய வேலைங்கிறது எனக்கு முக்கியமா தெரியல. என்னுடைய எண்ணங்கிறது வந்து அவங்க சம்பாரிச்சு நம்ம வசதியா வாழ்ந்துடணுங்கிற எண்ணமே என்கிட்ட இல்லை மேடம். எனக்கு அது என்ன சொல்றதுன்னு தெரியல. பையங்க பக்கத்துல ஒரு 4-5 எழுத்து வரணுங்கிற ஒரு வெறித்தனம் தான் எனக்கு. 120 ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு முடியாம நீங்க உங்க வாழ்க்கையே முடிச்சுக்கணும்னு நினைச்சீங்க. அன்னைக்கு நான் நினைச்சேன் நான் படிப்பேன்னு, அதுக்காக தான் அவர் படிச்சிருக்காரு மேடம். அது மேல மிரட்டினதுனால இல்ல. அப்படிதான் மேடம். அப்பா அவங்க கிட்ட பசங்க கிட்ட என்ன மேடம் சொல்லி கொடுக்கறது? டேய் நீங்க 3 பேரும் ஏன்டா உங்க அம்மா அடிக்கிறாள்ல பேசுறாள்ல அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஏன்டா இருக்கிறீங்க? மெட்ராஸ்ல எல்லாம் போய் பாருங்கடா, நிறைய கடையெல்லாம் இருக்கு, அங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கடையில போய் இருந்து சம்பாரிச்சு பொழைச்சுக்கங்கடா அப்படின்னு பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் மறைச்சிட்டாங்க மேடம். இவன்ட்ட அந்த பொய் இருக்காது. பொய்னா யாராவது ஒண்ணு சொன்னாங்கன்னா அதை உடனே என்கிட்ட சொல்லுவான். இவன் வந்து ஓயாம என்கிட்ட அம்மா ஒண்ணு தெரியுமா, உனக்கு ஒண்ணு தெரியுமானா அறிவு வந்து மிரட்டுறான். சொல்லாதடா அப்படின்னு. இது மாதிரி சொல்றாங்கம்மா அப்படின்னா எனக்கு எப்படி மேடம் இருக்கும் ஒரு பெத்தவளுக்கு? அப்ப அவங்களுடைய எய்ம் என்ன? நல்லபடி படிக்க வைக்கிறதுக்காக அவ எப்படியோ படிக்க வைக்க போறா, அதை எப்படி தடுக்கணும் அப்படின்னு தானே மேடம் அவங்க எண்ணம். அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் எப்படி வச்சிருக்கணும் பிள்ளைங்களை நினைச்சு பாருங்க. அதுக்காகவே நான் வந்து என் பசங்களை நான் படிக்க வச்சேன் மேடம். 10th படிக்கும்போது பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட்டிகிட்டு வந்தாங்க மேடம். இவன் மட்டும் தனியா வந்தான். நான் கேட்டேன், ஏன்டா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட்டிட்டு வாங்க, நீ மட்டும் தனியா வர்ற அப்படின்னு. போமாண்டே இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வருவியா அப்படின்னா எனக்கு அப்படியே அதை தாங்கிக்கவே முடியலை மேடம். அதுக்கப்புறம் 2007 வீடு கட்டினேன். நான் வீடு கட்டிட்டேன், ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் கூட்டிட்டு வரல. மாஸ்டர் டிகிரியும் படிக்கிறான், கூட்டிட்டு வர மாட்டான். இந்த அரங்கத்துல ஒரு கேள்வி வச்சிருக்காங்க உங்க முன்னால அம்மா. நீங்க அன்னைக்கு வந்து சொன்னீங்க, சரி புரிஞ்சுது, பாவம் அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு கூட்டு வரதுக்குன்னு சொல்லி வீடை கட்டிட்டேன், இன்னும் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வரலன்னு ஒரு ஆதங்கத்தை வச்சிருக்காங்க பாருங்க. அப்படி இல்லை மேம், அன்னைக்கு நான் சின்ன பையன், எனக்கு வீடு பெருசா தெரிஞ்சது. இன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கணும் மேம். அதை கண்டிப்பா நான் சம்பாரிச்சு வச்சு என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வருவேன் மேம். அப்போ வந்து எங்க அம்மா கர்வமா இருப்பாங்களா, என் மயனோட வீடு, என் மயன் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் எல்லாம் அப்படின்னா அவங்க சுதந்திரமா, அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு அதை கொடுக்கல. என்னோட அப்பா அம்மாவுக்கு நான் கொடுக்கல மேம். அப்பா இல்லை, அவருக்கு கொடுக்குறதையும் செத்த அம்மாவுக்கு தானே கொடுக்கணும். கண்டிப்பா என்னால கொடுக்க முடியுமா? உங்களுடைய எண்ணத்துல உங்க சைட்ல இருந்து ஒரு வித நியாயம் இருக்கு. பட் இருந்தாலும் வீடு நம்மளதான் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, ஹவுஸ்ன்றது வெறும் ஒரு செங்கலை வச்சு கட்டுறது வீடு. பட் அதை வந்து ஒரு நம்முடைய ஹோம் அப்படிங்கிறது, நம்ம வாழற ஒரு வீடா ஆக்கிக்கிறது நம்ம தானே. அதனால உங்க நண்பர்கள்லாம் அங்க வந்து போனாங்கன்னா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீங்க வாங்குறத வாங்குங்க, நிச்சயமா வாங்கத்தான் போறீங்க. இதை விட பெரிய வீடு கட்ட போறீங்க. ஆனா அதுக்காக நீங்க காத்திருக்க வேண்டாம். கண்டிப்பா கூட்டிட்டு போவேன் மேம். நீங்க எப்படி, நீங்களும் அப்படிதானா? 10th 12th எல்லாம் சூப்பர் மார்க்கா? எஸ் மேம். ஆமா, 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் மேம். அங்க 10th 459 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் மேம். அதே மாதிரி
டிஸ்ட்ரிக்டில் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூல் நீங்களே செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்கூல் அங்கே போனோம், அங்கே எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்க ஃபுல் கோச்சிங் நல்லா கொடுத்தாங்க. படித்து 1149 மார்க் ஸ்கோர் பண்ணேன். கவுன்சிலிங் வந்தது. இது எப்படிம்மா ஸ்கூல்ல சொல்லி தரத வச்சு உங்களுக்கு புரிஞ்சிரும், நீங்களே நல்லா படிச்சு வாங்கிடுவீங்களா? ஏன்னா எவ்வளவோ குழந்தைங்க டியூஷன் போறாங்க, அதுக்கு போறாங்க, நீங்கெல்லாம் இப்படி அசால்ட்டா வந்து இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருந்தால் தானாக வந்துடும் மேம். அப்படியா? சொன்னாங்க அடிப்பான் வளர்ப்பான், அடித்ததுனால தான் படித்தாங்க அப்படின்னு. கொண்டு போவேன், வீட்டுக்கு ரேங்க் கார்டு கொண்டு போவேன். 3rd ரேங்க் இருக்கும், 450 மார்க்ஸ் இருக்கும். திட்டுவாங்க, அடிப்பாங்க. யோசிப்பேன், ஏன் நம்மளை திட்டுறாங்க அடிக்கிறாங்க, நான் நல்ல மார்க் தானே வாங்கியிருக்கேன். சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா ரேங்க் கார்டு கொண்டு வாங்கிட்ட, இன்னும் கொண்டு வராத. 3rd ரேங்க் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் கொண்டு வா, ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ நினச்சிருக்கேன் நல்ல மார்க் தானே வாங்குறோம் அப்படின்னு. ஆனால் இப்படி ஒரு சிலையை செதுக்கணும்னு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு இப்போ தான். இப்படி ஒரு சிலையை செதுக்க தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ அருமையா புரிஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. நான் பட்ட கஷ்டம் என் மருமகெல்லாம் படக்கூடாதுல கூட, அதுங்களாச்சும் நல்லா இருக்கணும். அந்த சமயத்துல உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கோவமோ வெறுப்போ அந்த வயசுல? அவங்களோட கொஸ்டின் நியாயமானது தான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், படிக்கிற ஏன் எடுக்கல? உன்னோட 2 மாணவன் முன்னால இருக்கானா, உன் கூட தானே அவனும் படிக்கிறான், அவன் எப்படி எடுக்கிறான்? எடுத்துக்கொண்ட காமிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். சின்ன வயசுல வந்து அண்ணனுக்கு அப்பாவை தெரியும், எனக்கு அவ்வளோவா தெரியாது. அப்பா கூட எல்லாம் இருந்ததில்லை. சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க அப்பா ரொம்ப நல்லா வர்றா, அவரோட பையங்கிற பெருமை பண்ண நீ. எனக்கு தெரிஞ்ச ஒரே அம்மா மட்டும்தான் தெரியும், அப்பா பார்த்ததில்ல. சின்ன வயசுல சொல்லி அழுவாங்க, அப்பா ஏன் இருந்தான்னு தெரிலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ சின்ன MBBS படிக்கணும், நம்ம 10 பேரை காப்பாற்றணும் சொல்லுவாங்க. நீ MBBS படிச்சு எனக்கு 1 ரூபா தர வேணாம், ஒரு 5 பேரை ஏழையா வந்தா உங்களை காப்பாற்றி விடு, எனக்கு அது போதும். அப்படி சொல்லிதான் வளர்த்துருக்காங்க. MBBS படிச்சு நல்ல கிளினிக் வச்சு நல்லா சம்பாதின்னு சொல்லல. 1 ரூபா கூட நீ வீட்டுக்கு கொண்டு வர வேணாம், கஷ்டம்னு வர்றவங்களுக்கு உதவி பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, உன் சொந்த காசை போட்டு நீ என்ன வேணாலும் பண்ணி, வர்றவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்காத. உங்க அப்பா மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அன்னைக்கு வசதி இருந்தா அவங்க அப்பாவை காது பண்ணி இருக்கலாம் மேடம். அன்னைக்கு இல்லாத குறைதான் அந்த கிட்டத்திலே பார்த்து அவர் இறந்தது. அது அவங்களுக்கு ஒரு வைராக்கியம், நம்ம அப்பா அப்படி இறந்தாரு, நம்மகிட்ட பண வசதி இல்லாம தானே நம்ம 4 பேருக்கு உதவி செய்வோங்கிறது அவங்களுக்கு மனப்பான்மை எல்லாருக்கும். இப்போ அம்மாவே சொல்றாங்க இல்லையா, நான் வந்து ரொம்ப அன்பாலாம் அவங்க கிட்ட இருந்தது கிடையாது, ரொம்ப கொஞ்சம் பேசினது கிடையாது, சின்ன பிள்ளையில இருந்தே கராரா தான் இருப்பேன்ட்டு. அதை வந்து நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா? அவங்க எப்படி ஒரு கிராமத்துல எப்படி இருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கிராமத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. நான் படுற கஷ்டம்னா உங்களுக்கு தெரியல, விளையாட்டுத்தனமாவே இருக்கிய அப்படின்னா. ஆனா அது நாங்களும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிச்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தான் நாங்க அதை காமிச்சிக்கிறதே இல்லை. வீட்டுல விளையாட்டுத்தனமாவே இருக்குது, அதான் அம்மா புரிஞ்சுக்கல. ஏன்னா நாங்களும் கஷ்டப்பட்டு வீட்டுல அழுதுட்டு இருந்தா ஒன்றும் நடக்க போறதில்ல. கண்டிப்பா தெரியும் மேம், அவங்க கஷ்டப்படுறது தெரியும். அவங்க நினைக்கிறத விட அவங்கள நல்லா வச்சுக்குவோம் மேம். அது அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு, அதுல அவங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி குட்டி தம்பி, வக்கீலுக்கு படிக்க போறீங்களா அடுத்தது? இப்ப நல்லா படிக்கிறீங்களா? நீங்க எப்படி? அண்ணங்கள்லாம் கொஞ்சம் பக்குவமாயிட்டாங்க, அதனால ரொம்ப பக்குவமா பேசுறாங்க. உங்களையும் அம்மா இப்ப அப்படிதான் மிரட்டிட்டு இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கலன்னா அவ்வளவுதானா? நான் 10வது வரைக்கும் படிச்சதே வந்து அப்பா வருவாருன்னு மேம். அப்பா இறந்தது என்கிட்ட யாருமே சொல்லலை மேம். அம்மாட்ட மற்ற உடனே கேட்கல, நீ 10th படிச்சாதான் உங்க அப்பா வருவாரு, உங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காருன்னு சொல்லுவாங்க மேம். அதனாலதான் மேம் 10th நான் ஒவ்வொரு நாள் எண்ணி படிச்சு மேம் 10th 9th பாதியில தான் மேம் அப்பா இறந்ததேட்டு சொன்னாங்க. அது போச்சுன்னு வருடங்களா வந்து நீங்க வந்து ஓகே 10வது நீ நல்லபடி படிச்சா அப்பா வருவாருன்னு சொல்லி உங்களை வளர்த்தாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவர் அப்படி நம்ப வச்சீங்களா? அம்மா ஃபர்ஸ்ட் நம்ப வச்சுட்டாங்க மேம், அதனால நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அடுத்து நாங்க இருந்தது ஒரு சின்ன கூரை வீடு மேம். அந்த கூரைல நாங்க கூரைல படுக்க மாட்டோம், பக்கத்து பெரிய பயிரில தான் மேம் படுப்போம். அப்ப மழை காத்துல வீடு சாய்ஞ்சு வச்சு அம்மா உள்ள மாட்டிக்கிட்டாங்க மேம். அப்பா ஒரு வெறி வந்துச்சு மேம், படிச்சு பெரிய வீடு கட்டணும் விடு.
வீடு மண்ணு வீடு இல்லை மேடம், சும்மா கீத்து வச்சு கட்டியிருந்தோம். சும்மா சின்ன வீடு. அது அந்த கம்பு ஊனி இது பண்ணதுனால அது இது பண்ணி இருந்திருக்கும் போல இருக்கு. அது மழை பெஞ்சோடனே நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். வீடு வந்து அப்படியே சாஞ்சிருச்சு. அந்த கதவு வந்து இப்படி இது பண்ணதுனால அந்த கதவு இடுவலுக்குள்ள நான் மாட்டினதுனால ஒன்றும் ஆகலை. இல்லைன்னா அந்த நிலை வந்து மேலே விழுந்திருந்தா ஆள் க்ளோஸ். நைட்டு ஃபுல்லாக விடிஞ்சுன்னு தான் தூக்குனாங்க. நைட் ஃபுல்லா மாட்டிருந்தீங்க, விடிஞ்சுதான் தூங்கினாங்களா? விடிஞ்சு வந்து மயக்கம் எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த இது வந்து அடிச்சிருக்கும் போல இருக்கு பின்னாடி. அதுல எனக்கு ஒண்ணுமே தெரியல. விடிஞ்சுதான் வந்து பார்த்து தூக்குனாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்வு வந்து அவங்களுக்குள்ள அந்த வைராகியத்தை அப்படி பொறியா ஏற்படுத்தி இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த தம்பிக்கு அது ஞாபகம் வருது. அப்ப நீ என்ன கிளாஸ் படிச்சுட்டு இருந்தம்மா? அவன் அஞ்சாவது படிச்சான் மேடம். அவ்வளவு சின்ன பிள்ளைல. சோ அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமே நீ தீர்மானிச்சுட்ட நல்லா படிக்கணும். அதாவது அவனுங்க 2 பேரும் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வெளில காட்டிக்க மாட்டானுங்க. அத வந்து நம்ம பார்வைக்கு தெரியும், இவங்க நம்ம மேல பாசமே இல்லை போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு நினைவு வரும். ஆனா அவங்க மனசுக்குள்ளே இது பண்ண நடுப்பையனுக்கு வந்து நான் செத்து போறேன் அப்படின்னு ஒண்டி சொல்லவே கூடாது. வேற எது வேணாலும் சொல்லலாம், அந்த ஒரு வார்த்தை ஒண்டி அவனுக்கு சொல்லக்கூடாது. ஆனா இவனை பொறுத்தளவுல நான் அழுகக்கூடாது. நான் அழுதேன் அப்படின்னா அது எனக்கு முடியாது, பிடிக்காது. உடனே அம்மா அப்படின்னு ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருவான். அது மாதிரி பசங்க. அம்மா அவர் சொன்னாரு, அதான் நாங்களும் எங்க மனசுல இருக்கிறது அவ்வளவா காட்டிக்கல. அவங்க 2 பேரும் காட்டிக்க மாட்டாங்க. ஆனா அதிகமா இவன் தான் என் கூட இருக்கிறது. ஆனா 10வது வரைக்கும் அப்பா வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கே பாவம் புள்ள. இல்ல மேடம், அது இன்னொன்னு என்ன அப்படின்னா அடுத்த வீட்டுக்கெல்லாம் போக விட மாட்டேன். யார் வீட்டுக்கும் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா வீட்டுல இருக்கணும், வீட்டிலேயே விளையாடணும், வீட்டுல இருக்கணும் மறுநாள். அதனால இவங்களுக்கு அதை யாரும் சொல்றதுக்கு சான்ஸ் இல்லாம போச்சு. அதனால இவங்களை ஏமாத்த எனக்கு ஒரு சான்ஸ். அப்பதான் நல்லா படிச்சாதான் வருவாப்ல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில வருடங்கள் போயிட்டு திடீர்னு இல்ல அப்பா அன்னைக்கே இறந்து போயிருக்காருன்னு தெரியும் போது அது இன்னும் கஷ்டமா இருந்திருக்கும்ல? இல்ல ஒரு 3 நாள் எனக்கு ஜுரம் வந்துருச்சு. அந்த தகவல் யார் சொன்னாங்கன்னு தெரியல, இறந்துட்டாரு அப்படின்னு. நீங்க சொல்லல, வேற யார் மூலமா யார் சொன்னாங்கன்னு தெரியல. அப்பவே வந்து வீட்டுல கேட்டான், அம்மா அப்பா இறந்துட்டாரா அப்படின்னு. யாரா சொன்னது அப்படின்னு. உண்மையை சொல்லுமா அப்படின்னா, அப்புறம் ஆமா அப்படின்னா அவன் கோவமா பேசிட்டான். இதே உனக்கு வேலையா போச்சா அப்படின்னு. அதுலயே எனக்கு ஒரு 3 நாள் ஜுரம் வந்துருச்சு. இதுல ஒண்ணு என்னன்னா மேடம், ஒரு பெரிய கொடுமை. இப்ப ஜுரம் வந்தது அப்படின்னா 3 பேருக்கும் வரும். என்ன செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு விபத்துனாலும் 3 பேருக்கும் நடக்கும். அது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அது மாதிரி எது நடந்தாலும் 3 பேருக்கும் நடக்கும். நீங்க சொன்னீங்க ஏதாவது ஒரு சின்ன ஜுரமோ ஒரு சின்ன விபத்து நடந்தா கூட என்னமோ தெரியல 3 பேருக்கும் சேர்ந்தேதான் நடக்கும்னு. அதே மாதிரி நல்லதும் 3 பேருக்கும் சேர்ந்தேதான் நடக்க போகுது. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களாகவே இருக்கட்டும். மணிமணியான பிள்ளைங்க. இப்போ இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சில சமயங்கள்ல வந்து நமக்கு அவ்வளவு வசதி இல்ல, பக்கத்துல எல்லாம் பாக்குறோம் சில பிள்ளைங்களா நல்லா வசதியா வாழறாங்கும் போது நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரும். ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைன்னு சமுதாயத்து மேல ஒரு வெறுப்பு வரும். உறவுக்காரங்க இருந்தாங்க உதவி பண்ணலன்னு அது மேல ஒரு வெறுப்பு வரும். ஆனா இந்த பிள்ளைங்களுடைய பேச்சுல கேட்கும்போது அவங்க யார் மேலயும் எந்த விபத்தையோ யார் மேலயும் ஒரு கோபத்தை ஏற்படுத்திக்கல, யாரையும் வந்து ஒரு பழி சொல்லல. சரி நம்ம படிக்க போறோம், படிப்பு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நல்ல மார்க் எடுத்து நல்ல படிப்பை படிச்சு இன்னைக்கு அழகான ஒரு பாதையில போயிட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப அழகான வளமான வாழ்க்கை அவங்க எல்லாருக்கும் காத்துட்டு இருக்கிறது நம்ம கண் முன்னால தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் புவனேஸ்வரி அம்மா. நீங்க தான் சொன்னீங்க சின்ன பிள்ளைக்கு அழுதா பிடிக்கவே பிடிக்காதுன்னு. இனிமே நீங்க அழறதுக்கு தேவையும் இல்லை. இதே மாதிரி உங்க பிள்ளைங்களை அழகா வழி நடத்தி நீங்க எல்லாரும் இதே மாதிரி ஒத்துமையா அழகான ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுதான் ஒரு தாயின் சபதம் டீமுடைய ஆசை. எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு அற்புதமான அம்மாவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.